தற்போது வந்திருக்கும் மிக முக்கிய செய்தி, மை வி3 ஆட்ஸ் உரிமையாளருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி சக்தி ஆனந்தனுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். தற்போதைய அண்மை செய்தி இது. மை வி3 ஆட் செயலி உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம். கடந்த 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சக்தி ஆனந்த் சரணடைந்த நிலையில் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்தார். சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தி இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் சுந்தரம் தரும் தகவல்களை கேட்கலாம். மை வி3 ஆட்ஸ் உரிமையாளருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்பிருப்பதாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக உங்களின் கள அறிக்கை என்ன? நிச்சயமாக மோட்டார், அதாவது மை வி3 ஆட் செயலியால் வீடியோ பார்த்தால் ₹5 முதல் ₹1500 வரை கிடைக்கும் என கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக அச்செயலி உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரானது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த செயலி உரிமையாளர் சக்தி ஆனந்தன் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி சக்தி ஆனந்தன் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு கடந்த 5ஆம் தேதி சரணடைந்தார். அவரை ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சக்தி ஆனந்தன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மலர் வாலண்டினா சக்தி ஆனந்தனுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மோகன், காணொளியை பார்த்தால் காசு என்ற பெயரில் மை வி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் நிறுவனம் ஒன்றை தொடங்கி பல்வேறு பொதுமக்களை அதில் இணைத்தார். இது தொடர்பாக சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.